வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், அர்பனோட 19வது வாரத்துக்கான டிஆர்பி கிடச்சிருக்கு. போன வாரம் வந்து 5.9 எடுத்திருந்தாங்க. இந்த வாரம் ஒரு ரவுண்ட் பண்ணி 6 அப்படின்னு எடுத்திருக்காங்க. பெரிய மாற்றமோ பெரிய அதிகரிப்போ அர்பனில் இல்லை தான். இருந்தாலும் குறைவா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். மெயின்டைன் ஆகி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இந்த ட்ராக், அதாவது என்ன சொன்னால், இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்னு கூட நார்மல் ஆடியன்ஸ் நினச்சிருக்கலாம், அப்படி தானே? ஸோ அதனால் கம்மிங் வீக், இந்த வீக்லாம் கூட இந்த போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக் இது மாதிரிலாம் கொஞ்சம் பரபரப்பு இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு நாட்களாக பார்க்கும்போது திங்கள் செவ்வாயில் 5.4 5.5ன்னு எடுத்திருக்காங்க. புதன் வியாழன் 2 நாளுமே 6.7, புதன் வியாழன் ரெண்டுமே நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து வெள்ளிக்கிழமை 5.5. கடைசி அவங்கெல்லாம் பிளான் பண்ணாங்களே வில்லன் கேங், அன்றைக்கி ரொம்ப குறைவு 5.5. இல்லை, ஓவராலாக பார்க்கும்போது 6 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன். ப்ரீ ப்ரைமில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது நிறையா பேர்த்தோட இந்த கமெண்ட் செக்ஷனில் வருது. அந்த தாக்கம் மகாநதிக்கு இல்லை. போன வீடியோவில் ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு இல்லை, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா டாப் 10ல் 5.31 எடுத்திருக்காங்க. ஸோ டாப் 10ல் நுழையில அர்பன் அண்ட் ரூரலில் எல்லா சீரியலோடையும் சேர்த்து கார்த்திகை தீபம் 5.32 எடுத்திருக்காங்க. அது அர்பனில், நான் அர்பன் அண்ட் ரூரல் நினச்சிட்டு ஜஸ்ட் மிஸ்ன்னு நினச்சிக்கிட்டேன். பட் அவங்க வந்து 5.75 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அர்பன் அண்ட் ரூரலில் 5.75 அந்த லெவலுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னா டாப் 10குள்ளே நுழையலாம். ஃபஸ்ட்டு ஒரு வயசாக தான் போகணும். எப்படின்னா இந்த இதில் டாப் 10குள்ளே நுழையணும் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக படிகளை நினச்சோம்னா ஒரு நல்ல அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்யூச்சர் டேஸில் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. இந்த மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு எல்லாமே பேசுகிறேன்ல, அதனால் எழுதி வச்சுருந்த பேசினா கூட தலைமாட்டி இருக்க மாட்டேன். எனிவேஸ், புரிதலுக்கு. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மற்றவங்களாம் சரிஞ்சும் இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது பெட்டர் தான். இன்னும் ஃப்யூச்சர் டேஸில் மாறும். ஸோ அவங்களுக்கு ஒரு புது ட்ராக்கு ஸ்லாட்டும் கிடச்சிருக்கு இல்லையா, இன்னும் பெட்டர் பண்ணுவாங்க. எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.